புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 6, 16 தொடக்கம் 18. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடம் இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரைப் போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாயுள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். சிந்தனை: நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாயுள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். திரு அவை தந்தை ஒருவர் இங்கு சொல்லப்பட்ட தர்மம் செய்தல், இறைவேண்டல் செய்தல், நோன்பு இருத்தல் ஆகியவற்றை பற்றி விளக்கும் போது இந்த 3 செயல்களும் இயேசு பாலைவனத்தில் வெற்றி கொண்ட 3 சோதனைகளையும் எம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் போது வெற்றி கொள்ள முடியும் என்று கூறுகின்றார். முதலாவதாக போசனை பிரியம் அல்லது பேருண்டி பிரியம். 40 நாட்கள் இயேசு நோன்பிருந்த பின் கற்களை அப்பமாக மாற்றும்படி பேய் இயேசுவை சோதிக்கிறது. இயேசு அதனை வெற்றி கொள்கின்றார். இரண்டாவது சோதனை வீண் புகழ்ச்சி. பேய் இயேசுவை கோவிலில் உயர்ந்த இடத்தில் நிறுத்தி அங்கிருந்து அவரை கீழே குதிக்குமாறும் கடவுள் தம் தூதர்களை அனுப்பி அவரை காத்திடுவார் என்றும் இயேசுவின் இறைத்தன்மையை சோதிக்கின்றது. இயேசு அதனை வெற்றி கொள்கின்றார். மூன்றாவதாக இயேசு வெற்றி கொண்டது பேராசை என்ற சோதனையை. பேய் இயேசுவை மலையின் உச்சிக்கு கொண்டு சென்று உலகின் எல்லா அரசுகளையும் காட்டி தன்னை வணங்கினால் அவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சோதிக்கிறது. பேருண்டி பிரியம், வீண் புகழ்ச்சி, பேராசை ஆகிய சோதனைகளை நாமும் வெற்றி கொள்ள முடியும் என்று
நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. பேராசையை தர்மம் செய்தல் அல்லது தாராள உள்ளத்தாலும் ஆன்மாவின் உள்ளறைக்குள் சென்று மன்றாடுவதனால் வீண் புகழ்ச்சியையும் பேருண்டி பிரியத்தை நோன்பினாலும் வெற்றி கொள்ள முடியும். இந்த தவக்காலம் எங்களையும் பாலை நிலத்துக்கு அழைக்கின்றது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பல சோதனைகளை எதிர்கொள்ளவும் அவற்றை கடவுளின் வல்லமையால் வெற்றி கொள்ளவும் எம்மை பாலைவனத்துக்கு அழைக்கின்றது. அன்றாடம் நாங்கள் மேற்கூறப்பட்ட சோதனைகளோடு போராடி கொண்டிருக்கின்றோமானால் அவற்றுக்கு எதிரான செயல்களிலே நாம் ஆர்வத்தோடு ஈடுபட்டு அவற்றை வெற்றி கொள்ளும் கடவுளின் அருளை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். யாராவது நாங்கள் பேராசையோடு போராடுகின்றோமா? அவ்வாறாயின் தர்மம் செய்வதிலே இத்தவக்காலத்தில் ஈடுபாடு கொள்ளுவோம். அப்போது கடவுளே நமது தேவைகளை நிறைவேற்றுவார் என்று வாக்கு பண்ணுகின்றார். இது இந்த உலகத்தின் தேவைகளை அல்ல, எம்மை அவர் பராமரித்து கொள்ளுவார். யாராவது நாங்கள் வீண் புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சோதனையோடு போராடுகின்றோமா? அவ்வாறாயின் செபத்தை நாடுவோம். இது ஒருவரின் தனிப்பட்ட செபம். தனது உள்ளத்தின் உள்ளறைக்குள் சென்று அங்கே இருக்கின்ற கடவுளோடு மேற்கொள்ளும் சந்திப்பே இந்த செபமாகும். அங்கே கடவுள் வாழ்வின் உண்மையான மதிப்பீடுகளை வெளிப்படுத்துவார். அங்கே ஒருவர் தனது மாண்பையும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நாங்கள் யாராவது போசனை பிரியம் என்ற சோதனையோடு போராடுகின்றோமா? அவ்வாறாயின் நோன்பை நாடுவோம். அதிலே நாங்கள் வெற்றி காண முடியும். எமது கட்டுக்கடங்காத பசியை மறுப்பதன் மூலம் ஆன்மீக வலிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நோன்பு செபத்தோடு சேரும்போது அது கடவுளிலேயே எமது நிறைவை காண முடியும் என்பதற்கான உள்ளத்தை திறந்து விடுகிறது. கடவுளிடம் இருந்து எம்மை எது பிரிக்கின்றது என்பதை இன்று அடையாளம் கண்டுகொள்வோம். பேராசையா, போசனை பிரியமா, வீண் புகழ்ச்சியா? இச்சோதனைகளை நாம் வெற்றி கொள்ள தர்மம் செய்வதில் ஈடுபடுவோம். போசனை பிரியத்தை மேற்கொள்ள நோன்பிருப்போம். வீண் புகழ்ச்சியை தோற்கடிக்க உள்ளறைக்குள் சென்று மன்றாடுவோம். செபம். ஆண்டவரே, மனம் திரும்பி நற்செய்தியை நம்ப அருள் தாரும். ஆமென்.